என் ஞாபகம் சரியா இருந்தா நான் ஒரு 3rd or 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது நியூ இயர் அப்படின்றது எனக்கு ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஒவ்வொரு நியூ இயர் வர்றப்பவும் ஃபாலோ பண்றேனோ இல்லையோ ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறதும், ரெகுலரா எழுதுறேனோ இல்லையோ ஜர்னலா டைரி வாங்குறது என்னோட ஒரு ஹேபிட்டா இருந்தது. 2020 வர வரைக்கும் இந்த ரெசல்யூஷன்ஸ் எடுத்தது, அதுக்கப்புறம் அந்த ஜர்னல் எழுதுறது வருஷத்துல ஒரு மாசம் கூட நான் தாக்கு பிடிச்சதே கிடையாது. பட் 2020 இந்த பேண்டமிக்னு ஒன்று வந்துச்சு. ஆரம்பத்தில் என்ன தான் ஆன்லைன் கிளாஸ் டல்கோனா காஃபின்னு ஜாலியாக ஆரம்பித்தாலும் ஒரு 2 months மேலே லாக்டவுன்னு உள்ளேயே இருக்கதும், வெளியிடங்களுக்கு போகாமல் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் பேண்டமிக் டைமில் ஃபேமிலி கூட இல்லாமல் எல்லாமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மேனேஜ் பண்ணுறது, ஆன்லைன் கிளாஸில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைலாம் ஒரு ஸ்டேஜில் மென்டலி எக்ஸாஸ்ட் பண்ண ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் நான் நியூ இயர் அன்னைக்கு வாங்கி பத்திரமா பூட்டி வச்சுருந்த ஜேர்னலை எடுத்து என்னெல்லாம் தோணுதோ அதை என் ஜேர்னலில் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஆரம்பித்து கடந்த 1.5 வருஷமாக ஜேர்னல்ங்கிறது என் வாழ்க்கையோட ஒரு முக்கிய அங்கமாக என்னோட நெருங்கிய தோழி அப்படிங்கிற இடத்த பிடிச்சிட்டாங்க. ஸோ நான் ப்ராப்பராக ஜேர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலி. வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். என் அனுபவத்தில் ஜேர்னலிங் மெடிடேஷனுக்கு சமமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். தியானம்ங்கிறது எப்படி உங்கள் மனசை அமைதிப்படுத்தவும் ஒருநிலைப்படுத்தவும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கவும் உதவுதோ, அதே மாதிரி உங்கள் மனசில் தோன்ற சிந்தனைகள், பயங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் ஒரு ஜேர்னலில் எழுதுகிறப்பவும் அதே எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டல் மூட் எப்படி ஒரு ஹாப்பி மூடாக சேஞ்ச் ஆகுதோ, அதே ஃபீலிங் நீங்கள் உங்கள் மனசில் தோன்றது எல்லாத்தையும் உங்கள் ஜேர்னலில் எழுதுனதுக்கப்புறமும் நீங்கள் உணர்வீங்க. ஸோ மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு அது போரிங்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஜேர்னலிங்க ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். உங்கள் ஜேர்னலில் நீங்கள் உங்கள் விஷன், உங்கள் பிளான், உங்கள் டார்கெட், நீங்கள் என்னெல்லாம் ஹேபிட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன சேஞ்சஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் ரெகுலராக டாக்குமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்த வழியில் உங்கள் லைஃப்பை கொண்டு போயிட்டு இருக்கீங்களா, எந்த சில விஷயங்களெல்லாம் திருத்திக்கிட்டா நீங்கள் நினச்ச கோலை இன்னும் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு ஜேர்னல் ஒரு எக்ஸலண்ட் டூலாக இருக்கும். ஸோ உங்கள் ஆம்பிஷன்ஸ்க்கும் உங்கள் ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக உங்கள் ஜேர்னல் இருக்கும். நம்ம எல்லாருமே நம்ம ரொட்டீன் லைஃப்பில் ஹாப்பினஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு டவுன்ஸும் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நம்ம சேட்னஸ், ஆங்ஸைட்டிலாம் புலம்பி வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் ஆர் ஒரு பர்சன் தேடுவோம். பட் ரியாலிட்டி என்னென்னா, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஸ்பௌஸாக இருந்தாலும் நமக்கு தேவையான எல்லா நேரத்துலையும் நமக்காக இருக்க எல்லாருக்கும் சூழ்நிலை அமையாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் நீங்களே உங்கள் ஜேர்னலில் எழுதி இந்த பிரச்சனையை நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்றப்போ உங்க லைஃப்ல உள்ள குட்டி குட்டி பிரச்சனை எல்லாத்தையும் சில நேரத்துல நீங்களே இண்டிபெண்டன்ட்டா சால்வ் பண்ற பழக்கம் உங்களுக்கு வரும். அதே நேரத்துல உங்க மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கவும் உங்க ஜேர்னல் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஒரு நாளில் நம்ம பிரெயினில் கிட்டத்தட்ட 6200 சிந்தனைகள் வந்து போகும்னு ஒரு ரீசன்ட் ரிசர்ச் சொல்லுது. அப்படி இருக்கப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம போகிற போக்கில் நமக்கு சில சூப்பரான ஐடியாஸ், ஆசைகள்லாம் தோணும். அதெல்லாம் நம்ம நோட் பண்ணாமல் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுடுறப்போ அந்த இன்க்ரெடிபிள் ஐடியாஸ் அண்ட் ஆசைகள் நமக்கு மறந்து அப்படியே பாசிங் க்ளவுடாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நமக்கு இந்த மாதிரி வர ஐடியாஸ், குட்டி குட்டி ஆசை எல்லாத்தையும் நம்ம ஜேர்னலில் எழுதி வைக்கிறப்போ அது அப்பப்போ திருப்பி நம்மளே பார்க்குறப்போ சரி இப்போ இந்த ட்ரீம்ஸை நம்ம ரியாலிட்டி ஆக்குறதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் நமக்குள்ள துளிர் விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, கிரியேட்டிவாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் உதவும். நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நிறைய குட்டி குட்டி அழகான தருணங்கள் நடக்கும். நிறைய அற்புதமான மனிதர்களை சந்திப்போம். நம்ம மனசுடைஞ்சு போயிருக்கப்ப யாராச்சும் நம்மளை சிரிக்க வச்சுருந்துருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு லாங் ரோட் ட்ரிப் போயிருந்திருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜேர்னலில் அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்கன்னு எழுதி அந்த இடத்துல ஒரு மெமரபுளான ஃபோட்டோவை அப்படியே பேஸ்ட் பண்ணி வைங்க. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து அது திரும்பி பார்த்து உங்கள் உணர்வுகளை வார்த்தையாக வாசிக்கிறப்போ ஒரு வேற லெவல் ரீலிவிங் ஃபீலிங் இருக்கும். நமக்குள்ள அடிக்கடி நான் யார்,
எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, என் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, என் பவுண்ட்ரிஸ் என்ன, என் ஃபியர்ஸ் என்ன, என் ஸ்ட்ரென்த் என்ன, என் வீக்னஸ் என்ன, என் சின்ன சின்ன ஆசைகள் என்னங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்குள்ளே போகிறப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளே இதை பற்றிலாம் கேள்வி கேட்க பல சந்தர்ப்பங்கள் வரும். நம்ம தவறான வழியில் போகிறப்போ நம்மளே திட்டி நல்வழிப்படுத்திக்க வேண்டிய தருணங்களும் வரும். நம்ம சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக நம்மளை பாராட்டிக்க வேண்டிய தருணங்கள் வரும். நம்ம டவுனாக இருக்கப்போவும், நம்ம ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறப்போவும், ஆர் நம்மளை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறப்போவும் நமக்கு நம்மளே ஒரு பெப்டாக் கொடுத்துக்க வேண்டிய சிச்சுவேஷனும் வரும். அந்த மாதிரி தருணங்கள்ல எல்லாம் நீங்கள் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறத வெறும் சிந்தனையாக விட்டுறாமல் அதை எழுத்து வடிவத்தில் நீங்கள் ஜேர்னல் பண்ணுறப்போ உங்களோட நீங்கள் அதிகமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னும், நீங்கள் எழுதுறது உங்கள் சிந்தனையை விட உங்கள் மனசில் ஆழமாக பதியும்னும் சில ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. அஸ் அ ரிசல்ட் நீங்க ரெகுலரா ஜேர்னல் எழுத உங்களை நீங்களே அளவில்லாம காதலிக்கவும், உங்களை நீங்களே அதிகமா புரிஞ்சுக்கவும் செய்வீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பர்பஸ் என்ன, அன்சர்டனிட்டிஸ் எதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்பை எந்த மாதிரி கொண்டு போகணும்னு ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் ரெகுலராக பிளான் பண்ணி பண்ணுறப்போ உங்கள் கோல்ஸை நீங்கள் நினச்ச மாதிரி அச்சீவ் பண்ணவும், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பர்ஃபெக்ட் பண்ணவும் ஜேர்னலிங் ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம எண்ணங்களை வார்த்தையாக தொடர்ந்து எழுதிட்டே வர உங்கள் ரைட்டிங் ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகவும் செய்யும். ஸோ ஃபோக்ஸ், நான் முன்னாடி சொன்ன 7 பெனிஃபிட்ஸையும் கடந்த 1.5 வருஷமா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப் பிஃபோர் ஜேர்னலிங்கை விட ஆஃப்டர் ஜேர்னலிங் பெட்டராகவே இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ 2021 முடிஞ்சு 2022 ஆரம்பிக்க போகிற இந்த நேரத்தில் நிறைய பேர் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் சப்போஸ் ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜேர்னலிங்கை ஒரு ரெசல்யூஷனை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றத ஒரு சஜஷனாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபேன்சி நோட் புக், காஸ்ட்லியான ஸ்டேஷ்னரிஸ்லாம் தேவை கிடையாதுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் ஒரு ரஃப் நோட் புக் வாங்கி நீங்கள் உங்கள் ஜேர்னலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் தான் ஜேர்னல் பண்ணணும், இந்த மாதிரி கண்டென்ட் தான் ஜேர்னல் பண்ணணுங்கிறதும் கிடையாது. உங்களுக்கு என்ன எழுதணும்னோ வரையணும்னோ தோணுதோ ஜஸ்ட் டூ இட். அண்ட் உங்களுக்கு எழுத பிடிக்காதுன்னா நிறைய ஆன்லைனில் ஜேர்னல் பண்ண வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதுவும் பிடிக்கலனா உங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் நினைக்கிறத ஜேர்னல் பண்ணலாம். ஸோ இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஒரு காணொலியில சீக்கிரமே சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க. மேக்ஸிமம்